Taste the Daily. ஜிஎஸ்டி வரி குறைப்பு குறித்து மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டிய முதலமைச்சர் அமைதியாக இருப்பது ஏன் என அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் சி.வி. சண்முகம் கேள்வி எழுப்பினார். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த கவரை ஊராட்சியில் செஞ்சி கிழக்கு ஒன்றிய அதிமுக சார்பில் தெருமுனை பிரச்சார கூட்டம் நடைபெற்றது. ஒன்றிய கழக செயலாளர் க. சோழன் தலைமையில் ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினரும் முன்னாள் அமைச்சரும் விழுப்புரம் மாவட்ட கழக செயலாளருமான சி.வி. சண்முகம் கலந்து கொண்டு பேசிய போது சமூக நீதி பேசும் திமுக அரசு குடிநீரில் மலம் கலக்கப்பட்ட விவகாரத்தில் பாதிக்கப்பட்ட தரப்பினர் மீது வழக்கு பதிவு செய்வதுதான் சமூக நீதியா என ஆவேசமாக கேள்வி எழுப்பினார். பாதிக்கப்படுகிற ஏழை எளிய மக்களுடைய அத்தியாவசிய பொருட்களுடைய விலைவாசி குறைக்கப்பட வேண்டும். அனைத்து பணக்காரர்கள் பயன்படுத்துகிற அந்த அனைத்து பொருட்களும் குறைந்த விலையிலே ஏழை எளிய மக்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று இன்றைக்கு வரி சீர்திருத்தம் சொல்லணும். அத்தியாவசிய பொருள் பால் வரியே இல்லை, இனிமேல் வரி கிடையாது. பால் தயாரிக்கப்படுகிற வெண்ணெய், நெய், பால் கோவா வரி கிடையாது. இனிமேல் அதுக்கு வரி இல்லை, வரியே கிடையாது. நேற்று வரைக்கும் 10 ரூபாய், நீ வரி 2 ரூபாய், அந்த 2 ரூபாய் வச்சு 8 ரூபாய் கொடுக்கணும். அதே மாதிரி கல்வி சம்பந்தப்பட்ட அத்தனை பொருள், நோட்டு, பென்சில், பல்பம், ஷூ, பை, எதுக்கும் வரி கிடையாது. கல்வி கேள்வதற்கான அனைத்து பொருட்கான வரி சுத்தமாக நீக்கப்பட்டிருக்கிறது, வரியே இல்லை. அதே மாதிரி உயிர் காக்கும் மருந்து 33 மருந்து, உயிர் காக்கிற மருந்து 33 மருந்துகளுக்கு வரி இல்லை, வரியே நீக்கியாச்சு. அதிமுக தென்சென்னை தெற்கு கிழக்கு மாவட்டம் மயிலாப்பூர் கிழக்கு பகுதி கழகம் சார்பில் பேரறிஞர் அண்ணாவின் 117வது பிறந்த நாள் விழா, மாபெரும் பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்டங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் ராஜ் சத்தியன், மகளிர் அணி இணை செயலாளர் வி. சரோஜா, தலைமை கழக பேச்சாளர்கள் நெத்தியடி நாகையன், அமரநாதன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நடராஜ் உள்ளிட்டோர் சிறப்புரையாற்றினர். மயிலாப்பூர் கிழக்கு பகுதி கழக செயலாளர் காசிநாதன் தலைமையில் தென்சென்னை தெற்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் வேளச்சேரி எம்.கே. அசோக் முன்னிலையில் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் தெற்கு ஒன்றிய கழகம் சார்பாக விடியா திமுக அரசை கண்டித்து தெருமுனை பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெற்றது. மேல்மலையனூர் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் பாலகிருஷ்ணன் தலைமையில் மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு பொருளாளர் அருண் தத்தன் முன்னிலையில் நடைபெற்றது. சிறப்பு அழைப்பாளராக கழக செய்தி தொடர்பாளர் சசிரேகா உரையாற்றினார். இதில் ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தென்காசி அடுத்த சுரண்டை பகுதியில் அதிமுக வாக்குச்சாவடி முகவருக்கான பயிற்சி கூட்டம் நடைபெற்றது. இதில் சுரண்டை நகர செயலாளர் சங்கர் ஏற்பாட்டில் தென்காசி தெற்கு மாவட்ட கழக செயலாளர் செல்வம் மோகன்தாஸ் பாண்டியன் தலைமையில் தகவல் தொழில்நுட்ப மாவட்ட செயலாளர் தர்மா உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தகவல் தொழில்நுட்ப திருநெல்வேலி மண்டல துணை செயலாளர் கார்த்திக் ராம், தூத்துக்குடி வடக்கு மாவட்ட செயலாளர் ஸ்ரீதர், தகவல் தொழில்நுட்ப மாவட்ட தலைவர் மோகன் ஆகியோர் பயிற்சி அளித்தனர். இதில் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.